புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். இரைப்பையில ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கா, அதற்கான காரணங்கள் என்ன, அதை தான் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பேச போறோம். நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக சித்தாலயாவிலிருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல் சித்தனாகிய சிவபெருமானுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துவிட்டு கலந்துரையாடலுக்கு செல்லலாம். ஓம் 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 நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோட தோட பாவமாயை தூர தூர ஓடவே. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ கலைகள் நூற்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் சாயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமகி தன்னோ சர்வ பிரச்சோதயா. செரிமான மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் குடல் இருக்கு, இரைப்பை இருக்கு, துணை உறுப்புகள்லாம் இருக்கு. இதுல நம்ம இரைப்பையை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இரைப்பை இதனுடைய பயன்கள் என்ன, இரைப்பை எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு? இரைப்பை இறை குழலையும் குடலையும் இணைக்கின்ற, இடையில் உணவை வாங்கி கொஞ்ச நேரம் பக்குவப்படுத்துகின்ற ஒரு கொள்கலனாக இருக்கு. இரைப்பையினுடைய உடற்குறை பார்த்தீங்கன்னா ஒரு குமிழான பகுதி, அது ஃபண்டஸ்ன்னு பேர். பிற பலூன் போன்ற ஒரு பகுதி, அது பாடி. கீழ்வயிறு கீழ் இரைப்பை ஆண்ட்ரம். அந்த இரைப்பை சிறுகுடலோடு தொடுத்து கொண்டிருக்கின்ற பகுதி பைலோரஸ். இந்த 4 பகுதிகளாக உடையதாக இருக்கின்றது. உண்ட உணவை ஒரு 2.5 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்திற்கு அதற்குள்ளேயே கலக்கி குழம்பாக்கி அதை சிறுகுடலுக்கு அனுப்புகின்ற பணியை செய்கிறது. இதில் இரைப்பையை தற்காத்து கொள்ளுகின்ற அல்கலைன் தன்மையுடைய சுரப்பை இரைப்பையினுடைய மியூக்கஸ் மெம்பரேன் உள் உறை செல்கிறது. அதில் உண்டான சில செல்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை சுரக்கின்றன. சில கேஸ்டின், ஸ்டொமஸ்டாட்டின், ஹிஸ்டமின் போன்ற சுரப்புகளை சுரக்கின்றன. இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் செரிமானத்துக்கு துணை செய்கின்றன. சரி, இப்போ ஆரோக்கியமான இரைப்பை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? அதில் ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உடலில் மாற்றங்கள் ஏற்படுது? அதாவது குறிகுணங்கள் பெரும்பாலும் அந்த நோயாளி சொல்லுகின்ற குறிகுணம் வயிற்று வலி. கொஞ்சமாக சாப்பிட்டா கூட எனக்கு ஃபுல்லாக சாப்பிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அதிகமாக சாப்பிட முடியலை அப்படிங்கிறது. வயிறு உப்பி கொள்ளுகிறது, குமட்டல், வாந்தி, சில நேரங்களில் வாந்தியில் ரத்தம். அந்த ரத்தம் ஏதோ துருப்பிடித்த ஒரு இரும்பை போல் இது பண்ணுறது. இப்படி நாளுக்கு நாள் உடம்பில் ஊட்டம் சேராமல் மால் நியூட்ரிஷன்,
ம்ஹும். சைன் ஆஃப் மால் நியூட்ரிஷன். உடல் இழைத்து கொண்டே போதல், அசாத்தியமான உடற்சோர்வு, மனச்சோர்வு, ம். இவைகளெல்லாம் இரைப்பை புற்றுநோயுடைய குறிகுணங்கள். ஓகே. இப்போ இந்த இரைப்பை புற்றுநோய் இருக்கு அப்படின்னா இதுக்கு என்னென்ன காரணங்கள்னால இந்த புற்றுநோய்ங்கிற ஒரு விஷயம் வருது டாக்டர்? அதாவது முதற் காரணம்னு சொல்லப்போனால் ம். அந்த இரைப்பையினுடைய உள்கவசத்தில் ஏற்படுகின்ற காயம்தான், ஹர்ட். ஓ. அந்த காயம் வந்து பெரும்பாலும் அமிலங்களால் ஏற்படலாம், இல்லாட்ட ஒட்டு பாக்டீரியானாலையும் ஏற்படலாம். ம்ஹும். பெரும்பாலும் யூகி முனிவர் வந்து ம். குன்மத்திற்கு என்னென்ன காரணங்களை சொல்கிறாரோ அதெல்லாம் இதுக்கு பொருந்தும். ஓ. செய்யான குன்மத்தின் தோற்றம் தன்னை செப்பிடவே துவர்ப்பியான புசிப்பினாலும் ம்ஹும். மையான மங்கையுடன் மறுவலாலும் வகையாகும் கிழங்கு வகை அருந்தலாலும் ம். தையான சண்டாள கோபத்தாலும் சலிப்பாலும் குன்மம் வந்து ஜனிக்கும் பறைன்னு சொல்கிறார். ஓ. இந்த காரணங்கள் எல்லாமே ம். இரைப்பை புற்றுநோய்க்கும் பொருந்தும். சரி. இன்னொரு முக்கியமான காரணமாக கருதுறது ம். மாமிச உணவுகளை ரொம்ப கருக்கி உண்ணுவது, ம்ஹும். கருகலான மாமிச உணவை உண்ணுவது, ரொம்ப ரெட் மீட்னு சொல்கிறது, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, ம். ம். இதெல்லாம் ரெட் மீட்னு சொல்கிறது. இந்த ரெட் மீட்டை ரொம்ப சூடுபடுத்தி சாப்பிட்றது, சரி. இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இது தவிர ஹெலிகோபாக்டர் பைலூரி ம்ஹும். அப்படிங்கிற ஒரு கிருமி, ம். ஒரு கிருமி தொற்றி அதன் மூலமாக வயிற்றுப்புண் ஏற்பட்டு அந்த வயிற்றுப்புண்ணை சரியாக பராமரிக்காததால், ம். மருத்துவம் அளிக்காததால் அதற்கு பிறகு அது புற்றுநோயாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி. அதேபோல் புகைப்பிடித்தலும் ஒரு காரணமாக, புகைப்பிடித்தல் முக்கிய காரணமாக காணப்படுகிறது. மதுவை அளவுக்கு மிஞ்சி அருந்துதல். சரி. இது தவிர பாரம்பரியமாகவும் புற்றுநோய் ஏற்படலாம் என்று இவையெல்லாம் ஒரு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற காரணங்கள் தான். சரி. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம்ஹும். இதுதான் காரணம் என்று சொல்லி திட்டவட்டமான காரணம் எதுவும் ஆராய்ச்சியின் மூலமாக அறிவிக்கப்படவில்லை. சரி. இப்போ இந்த இரைப்பையில் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலே உபசமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தீங்க. இப்போது ஒருத்தருக்கு நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்குது, இல்லை மலச்சிக்கல் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கும் இந்த இரைப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கலாம். எப்படின்னா ஒரு டிஸ்பெப்சியான ஒரு பொது பேர். சரி. வயிற்று பொறுமல், கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இன் தி அப்டமன், இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்டது மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் டிஸ்பெப்சியான்னு பேர். ஒரு கலெக்டிவ் நேம் வந்து டிஸ்பெப்சியா. இப்போ வந்து டாக்டர்கிட்ட போகிற அவர் சில மருந்துகளை கொடுக்குறாரு, அமிலத்தன்மத்தை குறைக்கிறேன், உங்கள்கிட்ட செரிமானத்தை தூண்டுறேன்னு கொடுக்குறாரு. ஒன்று பலன் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சரி. இதை எப்பவுமே டிஸ்பெப்சியா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கட்டுப்படுத்தலைன்னா கேன்சராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரணும். அதுக்கு சர்ஜிக்கல் டிஸ்பெப்சியான்னு பேர். சரி. தெரியுதா? சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சர்ஜிக்கல் டிஸ்பெப்சியான்னு பேர். அந்த மாதிரி நிலையை மருத்துவர்கள் சந்தேகப்படுவோம். ஓ சரி. இப்போ இந்த இரைப்பை புற்றுநோய் அப்படின்னு ஒருவருக்கு இருக்குது, அந்த அறிகுறிகள் இப்போ நீங்கள் சொன்ன அறிகுறிகள் இருக்குன்னா எவ்வளவு காலத்தில் அது தெரியும்? ஏன்னா கேன்சர்னு வரும்போது அதுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா? எவ்வளவு நாட்கள் இந்த அறிகுறியோடு இருந்தால் அவங்க வந்து மருத்துவரை நாடணும்? அதாவது அதுதான் என்ன தெரியுமா, கேன்சருக்கு அநேகருக்கு 3வது நிலைக்கு போகிறது வரைக்கும், 3ஆம் நிலைக்கு போகிறது வரைக்கும் குறிகுணங்களே உருவாகிறது இல்லை. ஓ. அதனால அவங்க மருத்துவரை நாடி வரும்போதே ஒரு ஆபத்தான நிலையோடு தான் வர்றாங்க. ஓகே. ஒரு 3வது நிலையில் வரும்போது ரொம்ப அதை குணப்படுத்துவது அரியுது. இரைப்பை புற்றுநோய் சார்ந்து நிறைய சந்தேகங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அது சார்ந்த ஒரு ஏவியும் சித்தாலயா ஹாஸ்பிட்டல் சார்பாக இப்போ அந்த ஏவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்கள் பேர்?
ஓகே சார், டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் பேசுங்க. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க, யாருக்கா கேட்குறீங்க? எங்களுக்கு. சரி, உங்கள் வயது என்ன? வயசு 20. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார், நாங்கள் பேசுறது எங்களுக்கு இங்கே கேட்குது. நீங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு ஃபோனில் பேசுங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்க சொல்லுங்க சார். நீங்கள் டிவி வால்யூம் இன்னும் குறைக்கல, டிவி வால்யூம் குறைங்க. டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு வெளியில் வந்து பேசுங்க சார். உங்கள் கேள்வியை கேளுங்க சீக்கிரமா. இல்ல தெளிவா இல்ல, இன்னொரு முறை கேளுங்க உங்க கேள்வியை. வாய் புண்ணு போட்டுங்க சார். வாய் புண்ணு இருக்கா? வாய் புண்ணு அடிக்கடி போட்டுங்க. ஓகே. வயித்துல அடிக்கடி வலி இருக்கா? வலியில எது இல்ல, உடனே சோர்ந்து போகுது, வாய் புண்ணு பேச கூட முடியல, வாய் பூரா புண்ணிச்சு கஷ்டமா இருக்கு. சரி, மோஷன் ஃப்ரீயா போகுதா? மோசம் போகுது. இது இந்த குசு வேற வந்துனேக்குது அடிக்கடிக்கு. வயசு என்ன சொன்னாரு? 20 வயசு. 20 வயசு தான் ஆகுது. அந்த மாதிரி இருக்கு. சரி, நீங்க இதை மருத்துவர் யாரையும் ஆலோசிச்சீங்களா? ஆலோசிச்சு. சரி, மருந்து கொடுத்துருப்பாங்கல்ல? இந்த முட்டிக்கு சார், முட்டி பக்கம் வலி எடுக்குது, ஓரா கால் வலி எடுக்குது, முட்டி வலி இருக்கு, கால் வலி இருக்குன்னு சொல்றாங்க. முட்டி பக்கம் முட்டி வலி எவ்வளவு நாளா இருக்கு? நேற்று சார் இருக்கு அந்த முட்டி பக்கம். எதுவும் போட்டேன் சைடு பக்கம் இல்லை, ஏற்கனவே முட்டி வலிக்காக வலியை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுத்தாங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி இல்லை. சரி, நீங்க கடையில திரிபலா சோரணம்னு வாங்கிக்கிடுங்க. திரிபலா சோரணம் இரவு தூங்க போறதுக்கு முன்னால அரை தேக்கரண்டிய வாயில போட்டு தண்ணி குடிங்க. காலில் முட்டில் வலி இருக்க இடத்துல விஷமுஷ்டி தைலம்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. விஷமுஷ்டி தைலம் வாங்கி முட்டி வலி இருக்க இடத்துல பூசி அரை மணி நேரம் கழித்து பொறுக்கிற சூட்டில் வெந்நி ஊட்டுங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இப்போ வந்து இந்த இரைப்பை புற்றுநோய் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அதனுடைய அந்த பாகுபாடுகள் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வந்து இருக்குது? டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வந்து எந்த இடத்துல இருந்து உதயமாகுது, எந்த செல்லில் இருந்து உதயமாகுது பொறுத்து சரி பேர் வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த சுரப்புகளை ஏற்படுத்துகின்ற கோளங்களிலிருந்து ஏற்படுத்தி சொன்னால் அடினோ கார்சினோமான்னு சொல்லுவாங்க. சரி, அந்த கேன்சருக்கு அடினோ கார்சினோமான்னு பேர். வயிற்றில் உள்ள நிணநீர் கோளங்களே புற்றுநோயாக உருவெடுத்தால் லிம்ஃபோமான்னு பேர். வயிற்றில் இணைப்பு திசுக்கள் இருக்கு, உள்ள தசைகள் இருக்கு, அந்த தசைகள்லேருந்து வரக்கூடிய கேன்சரை வந்து சார்கோமான்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான டைப்பு. சரி, மற்றபடி கார்சினாய்டு சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சிறு சிறு முளைகள் உள்ள தோன்றத கார்சினாய்டு சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. லியோ மயோ சார்கோமான்னு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்கொயமஸ் செல்லிருந்து வரக்கூடிய ஸ்கொயமஸ் செல் கார்சினோமாங்கம்மா. எந்த செல்லிருந்து உருவாகுதோ அதை வச்சு பேர் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கான சிகிச்சை முறைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். தருமபுரி மாவட்டம் அறிவு. சொல்லுங்கள். அறிவு மேடம். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது என்ன? 60 மேடம். 60. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா நான் டிரைவரா ஓடிட்டு இருந்தேன் ஐயா. சரி ஐயா சொல்லுங்க. டிரைவரா ஓடிட்டு இருந்தேன். கால் வந்து கொஞ்சம் வலி இருக்கும்போது கொஞ்சம் இதா இருந்துச்சுங்க. இப்போ கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. சரி, ஆப்ரேஷன் எதுக்காக பண்ணாங்க? இது நீர் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. விரல் கண்ணு வீங்கி இருந்துச்சா? இல்லைங்க,
கால் கடுகால் வந்து நல்லா வீக்கமா இருந்துச்சுங்க. சரி. நீர் கோத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணாங்க. இப்பதான் 3 மாசம் ஆச்சுங்க. ஒரு 2 கால்லையும் ஆப்ரேஷன் பண்ணாங்களா? இல்ல ஒரு காலுங்க. ஏற்கனவே இந்தாண்ட இடது கால் வந்து ஒரு பெருவரில் எடுத்துட்டாங்க. பிபி சுகர்லாம் இல்லைங்க. சரி சரி, அதாவது உங்களுக்கு அடைப்பு இருக்குன்னு எடுத்துட்டாங்க. ஆமாங்க. சரி, இப்போ என்ன செய்யுது? இப்போ எழுந்து நடக்க முடியலைங்க. இப்பதான் போயிட்டு வந்தீங்க. 3 மாசம் ஆச்சுங்க. மறுபடியும் வந்து செக்அப் போயிட்டு வந்தீங்க. சரி. இப்போ போயிட்டு மாத்திரை சாப்பிட்டீங்க. சரி. இப்போ எழுந்து கொஞ்சம் தனியா நடக்க கால் பேலன்ஸ் இல்லைங்க. நீர் கோத்து இருக்குதுன்றாங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? தருமபுரி மாவட்டம் அரூரிங்க. தருமபுரி மாவட்டமா? ஏன்னா உங்களை வந்து பரிசோதிக்காம நான் மருந்துகளை சொல்ல முடியாது. சரிங்க. உங்களுக்கு ஒருவேளை கால் நாடிகளில் நாளங்கள் அடைப்பு இருந்தால் கூட அதை சித்த மருந்துகளால் கரைக்க முடியும். அந்த நரம்பு அந்த பெருவிலேருந்து நரம்பு வந்து கொஞ்சம் வலிக்குதுங்க. நான் சொல்கிறத கேளுங்க. சொல்லுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய குறிப்புகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டு போங்க. சரிங்க. திரையில் என்னுடைய நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அங்கே கேட்டால் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்க. இல்லைன்னா தர்மபுரியிலேயே டாக்டர் செல்வமூர்த்தி இருக்கிறாரு. எந்த இடங்க? தர்மபுரியிலே இருக்கிறாரு. நீங்கள் விசாரிங்க. சரிங்க. டாக்டர் செல்வமூர்த்தி இருக்கிறாரு, அவர்கிட்ட வேணாலும் காட்டுங்க. சரிங்க. ஓகே, நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் தனலட்சுமி. எந்த ஊர்லேருந்துமா? விருதுநகர் மாவட்டம். ஓகேம்மா, டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காகத்தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? வயது 40. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சார் கேளுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இது சினைப்பை புற்றுநோய் பற்றி சொல்லுங்க சார். யாருக்கு இருக்கு? எனக்கு தான் சார். உங்கள் வயசு என்ன? எனக்கு வயசு 40. 40. இப்போ இது முதற்கட்டமாக இருந்தால் நீங்கள் வந்து சர்ஜரிக்கே போயிடலாமே. அது தெரியாம தான் சார் நாங்கள் தப்பான இடத்துக்கு போயிட்டோமோ என்னமோ தெரியல. இந்த நீங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஆமாம். குடல் புற்றுநோய்னு. ஆமாம். அதெல்லாம் எனக்கு டெஸ்ட் பார்த்தாங்க. சரி. எண்டோஸ்கோபி பார்த்தாங்க. சரி, வெரி குட் வெரி குட். அப்புறம் நிறைய இந்த டிபி இருக்கான்னு பார்த்தாங்க. சரி. நிறைய டெஸ்ட் பார்த்தாங்க சார். சரி, இப்போ பண்ணிட்டு உங்களுக்கு அறுவை மருத்துவம் பண்ணணும்னு சொன்னாங்களா? ஆமா, ஹீமோ ஏற்றிருக்காங்க சார். சரி, கீமோ ஏற்றிட்டு அறுவை மருத்துவம் பண்ணலாம்னு சொல்கிறாங்களா? அதான் ஹீமோ ஏற்றிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ 3 ஹீமோ ஏற்றிருக்கோம். சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ எனக்கு இந்த ஒன்றுக்கு மட்டும் சொட்டு சொட்டா போயிட்டு இருக்கு. சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிற இந்த கீமோதெரப்பி உங்களுக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கிடுறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. இல்லை இது ஒத்து வர மாட்டேங்க, நாம் சித்தாவுக்கு போகலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நான் வந்து அதுக்கு உங்களுக்கு மருத்துவம் அளிக்கிறேன். அப்போ சித்த மருத்துவத்துக்கு வந்தால் அந்த ஆங்கில மருத்துவத்துக்கு இதுக்கும் ஒன்றும் செய்யாதா? இல்லை, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ இந்த ஒன்றுக்கு இப்படி சொட்டு சொட்டா போய்கிட்டே இருக்கு. இதால ரொம்ப டார்ச்சலாக இருக்கு. இதுக்கு எதுவும் மருந்து சாப்பிடலாமா? இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து ஒருவேளை நீர்த்தாரையிலையும் நோய் பரவி இருக்கிறதோ என்னமோ அதனால காரணமாக இருக்கலாம். அதை உங்களை பரிசோதிச்சுக்கிட்டு இருக்க அந்த டாக்டர்கிட்டே கேளுங்க, இல்லாட்டா நேரடியாக வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வனிதாமணி. வனிதாம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேங்க. உங்கள் வயது என்ன? எனக்கு வயசு 25. ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஓகே. பேசுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. எனக்கு உடம்புல ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. என்னம்மா? ஹலோ அம்மா வனிதா, நீங்கள் வந்து டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டிவி வால்யூம் குறைச்சதே இருக்குங்க. உடம்பு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இல்லை, இன்னொரு வாட்டி கேளுங்க உங்கள் கேள்வியை.
உடம்பு மட்டும் அதிகமா உடம்பு வெயிட் கம்மி பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும். ஓகே, உடல் பருமனுக்காக கேட்குறாங்க டாக்டர். இப்போ உங்கள் வயசு என்னம்மா? 25. உங்கள் உயரம்? ஹலோ, உங்கள் உயரம் எவ்வளவு? என்னோட உயரம் 160 இருக்கு. 160 சென்டிமீட்டர். இப்போ உங்கள் வெயிட் என்ன இருக்கு? தெரியலீங்களே. ஏம்மா வனிதாம்மா, நீங்க டிவி பார்த்துட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. டிவி வால்யூம் குறைங்க, போன்ல பேசுங்க. 160 சென்டிமீட்டர் இருக்கீங்க. உங்களுடைய வெயிட் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க டாக்டர். வெயிட் வந்து 80ங்க. 80 இருக்கா? ஆமா. வெயிட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஹைட்டா 60 தான் இருக்கலாம். உங்கள் உயரத்துக்கு 60 தான் இருக்கலாம். 80 இருக்கிறீங்க. இப்போ அது பலவிதமான நோய்களை கொண்டு வரும். நீங்கள் முதல்ல தினசரி போதுமான உடல் உழைப்பு இருக்கா உங்களுக்கு? புரியலீங்க. இல்லை நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு வேலையும் பாக்குறீங்க, வீட்டுல தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கு. சாப்பிடுற வேலை மட்டும்தான் நடக்கு, அப்படிதானா? ஹலோ, புரியலீங்க சார். அதாவது உடல் வெயிட்டை குறைக்கணும்னா சரி முதல்ல உணவுல மாற்றங்கள் செய்யணும். சரிங்க. இட்லி தோசை சோறு, இட்லி தோசை சோறுன்னு சாப்பிட்டா உடம்பு சளிஞ்சு போயிடும். சரிங்க. காலையில் ஒரு நாளைக்கு வெள்ளை சுண்டல், ஒரு நாளைக்கு பச்சைப்பயிறு சுண்டல், ஒரு நாளைக்கு கேப்ப ரொட்டி, ஒரு நாளைக்கு கோதுமை தோசை, ஒரு நாளைக்கு ரவா உப்புமா, இப்படி மாற்றணும். சரிங்க. மதிய உணவில் ஏதாவது ஒரு கீரை இடம்பெறணும். சோறை குறைக்கணும். சரிங்க. இரவு உணவில் வந்து சோறு சாப்பிடாம சப்பாத்தி, கேழ்வரகு ரொட்டி இந்த மாதிரி சாப்பிடணும். நிறைய காய்கறி உணவுகளை சாப்பிடணும். முதல்ல இனிப்பு சாப்பிட்றது நிறுத்தணும். இனிப்பு பண்டங்களை சாப்பிட்றது நிறுத்தணும். காலையில் மத்தியானம் இரவு அந்த டைமுக்கு தான் சாப்பிடணும். இடையில வந்து போண்டா பஜ்ஜி வடைன்னு நொறுக்கு பண்டங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் எடை குறையாது. இதோட ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் நடக்கணும். உடல் உழைப்பு தேவை. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல இரைப்பை புற்றுநோய் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இதற்கு சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சித்தாலயாவிலிருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நான் மைசூர்ல இருந்து. ஓகே, என் பேரு வாணி. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகத்தான் நான் கேட்கணும். உங்க வயது என்னம்மா? எனக்கு 50. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு அடிக்கடி நெஞ்சு எரிச்சல் வருதுங்க. ம், அது தொண்டை, வலது நெஞ்சு பக்கத்து அந்த பக்கம் மட்டும்தான் வருது, இடது பக்கம் எந்த வழியும் இல்லை. ம், அது ரொம்ப எரிச்சல் இருக்கு. கொஞ்சம் சாப்பாட்டுல கொஞ்சம் வித்தியாசமானாலும் அப்படி ஆகுது. ம், ஒரு அப்பப்ப ஒரு மாதிரி செளி, ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி செளி வந்துட்டு இருக்குது. சரி. எனக்கு தைராய்டு இருக்கு. ம், 75 mg டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மாத்திரை கூட ஒரு பெரிய மாத்திரையா இருந்தா முழுங்க முடியல, தொண்டையில அடிச்சுக்கிட்ட மாதிரி ஆகுது. ரொம்ப கஷ்டமாயிடுது, முழுங்க முடியல, வெளியில அப்படி ஆயிடுது. சரி, அது என்ன நெஞ்செரிச்சல் அப்படி இருக்கு. சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. இல்லைம்மா, சொல்லுங்க ஐயா. இந்த நெஞ்செரிச்சல் உங்களுக்கு எவ்வளோ காலமாக இருக்குது? இப்போ 2 வருஷமா இருக்குதுங்க. 2 வருஷமாக மாத்திரைகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? தொடர்ந்து இல்லைங்க, ஆ, ரொம்ப எரிச்சல் இருக்கும்போது போய் இது பண்றது. சரி. இப்ப கேவிஸ்தான் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ரொம்ப எரிச்சல் இருந்தா எடுத்துக்கிறதுக்கு. சரி வேற எதுவும் டேப்லெட், தைராய்டு ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி, அதுக்கு தைராய்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு உங்களுக்கு எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தாங்களா? தைராய்டுக்கா? இல்லைம்மா, வயிற்றில் புண்ணு இருக்கான்னு எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தாங்களா? கேட்கலையா? இல்லைம்மா, வயிற்றுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது புண்ணு இருக்குதான்னு சொல்லி குழல் போட்டு பார்த்தாங்களா? ஆமாங்க, எண்டோஸ்கோபி பண்ணியிருந்தாங்க. சரி அது அல்சர் இருக்குன்னு அதுக்கு டேப்லெட் கொடுத்து, அது இப்ப வாய்ப்புன்னு அதெல்லாம் இல்லைங்க இப்ப. சரி. இது நெஞ்சு எரிச்சல், அப்புறம் தொண்டை வலி கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். காலையில் என்ன சாப்பிட்றீங்கம்மா? மாமூலி டிஃபன், தோசை, இட்லி, தோசை, அப்படி உப்புமா. கொஞ்ச நாளைக்கு இந்த இட்லி தோசையை நிறுத்திட்டு ஓகேங்கய்யா. பழையது சாப்பிடுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிக்குது சீக்கிரமே. சரி சரி, அப்போ பழைய பழைய சாதம் தண்ணி ஊற்றி அது தண்ணி குடிச்சு பண்ணாலும் ஒரு மாதிரி கோல்ட் ஆயிருது அடிக்கடி.
ஒரு த்ரோட் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆயிருதா? ஆமாங்க, தொண்டை வலி, சளி, மூக்குல நீர் வந்துட்டே இருக்குது. சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னால் சரிங்க. அரை தேக்கண்டி திரிபலா சுரணத்தை வாயில் போட்டு ஓகேங்க. தண்ணி குடிச்சிட்டு படுங்க. ஓகேங்க. எந்த ஊரில் இருக்கதா சொன்னீங்க? மைசூர். மைசூரில் இருக்கிறீங்களா? சரி சரி சரி, இது தொடர்ந்து சாப்பிடுங்கம்மா, சரியாக வந்துடும். நீங்கள் ஏற்கனவே டாக்டர் கொடுத்துருக்க மருந்தோட சேர்த்து இதை சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். கோபால். வணக்கம் சார், உங்கள் பேர்? கோபால். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு. உங்கள் வயது என்ன சார்? 50. சரி, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். பக்காவன். நீங்கள் உங்கள் கேள்வியை கேளுங்க. பக்காவன். தெளிவாக இல்லையே. பக்கவாதம் இருக்குங்களா? ஆமா. எவ்வளோ காலமாக இருக்குங்கய்யா உங்களுக்கு? 4 வருஷம். 4.5 வருஷம் இருக்கா? தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. உங்கள் மூளையில் எதுவும் ரத்த கசிவு இருந்துச்சுன்னு வைத்தியம் பண்ணாங்களா? ஆமாங்க. சரி, இப்போ உங்களால் நடக்க முடியுதா? நடக்க முடியாது. சரி, இதுக்கு ரெசிடுவல் ஹெமிப்ளிஜியான்னு பேர். அதாவது உங்களுக்கு பக்கவாதம் வந்து அதனுடைய பாதிப்பாக இது நின்று போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மசாஜ் பார்லரில் வாரத்துக்கு ஒருக்க மசாஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய மசில் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான் செய்ய முடியும், தவிர உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திட முடியாது. நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் ரேவதி மேடம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். 38 வயசாகுது எனக்கு. சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. முதுகுல. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். முதுகுல வீக்கமா இருக்குதுங்க சார். தோட்டங்காய் சைடு முதுகுல வீக்கமா இருக்குங்க சார், ஒரு 6 மாசமாவே. சரி, அந்த வீக்கம் ரொம்ப அசையக்கூடியதாக இருக்கா? இல்லைங்க சார், அது அசையக்கூடியது இல்லைங்க, வீக்கமாவே இருக்குங்க சார். பொது மருத்துவர்கிட்ட கொண்டு போயிட்டு காமிச்சதுக்கு சும்மா அந்த வேலை அதிகமா பாக்குறதுனாலதான் இதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதிகம் மேல அந்த சைடு வெயிட் எதுவும் தூக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சார். சரி, பக்கத்து சமீபத்துல ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். சரி, இப்போ அதில் வலி ஒன்றும் இல்லைல்ல? வலி அந்த ஒரு ஜெல்லு கொடுத்தாங்க சார், அது போட்டு தடவிட்டு விட்ட உடனே இப்ப நின்றுச்சுங்க சார். ஆனா அந்த கட்டி முதுகுல அந்த வீக்கமா குறையவே இல்லைங்க சார். ஒரு 6 மாசமா அந்த வீக்கமாவே இருக்கு. அதாவது கொழுப்பு கட்டியை கரைத்து விடக்கூடிய மருந்துகள் எதுவும் இருக்கதா எனக்கு தெரியல. சரிங்க சார். பொதுவாக கொழுப்பு கட்டிகளை ஒரு எளிய சர்ஜரி மூலமாக அகற்றிடுவாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அறுவை மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க ஒரு எளிய அறுவை மருத்துவத்தின் மூலமாக இதை சரி பண்ணிடுவாங்க. சரிங்க சார். இதை பற்றி பயப்பட வேண்டாம். அப்புறம் என்ன இருக்குன்னா, இப்போ அது கொஞ்சம் வலி கூட கொஞ்சம் அந்த ஜெல் போட்டு வடிஞ்சிருச்சுங்க சார். இப்போ ஒரு வருஷமா, இதுக்கு முன்னாடியிலேருந்து 1 வருஷமா வாயில அங்கங்க ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி வரும், ஒரு இலையிற மாதிரி இருக்கும். அங்கனைக்கு உள்ளர கட்டி மாதிரி வெளியில வலிக்குங்க சார். உள்ள அப்படியே கொப்பளம் மாதிரி வந்துச்சுங்க சார். அது மே உதடு கீ உதடு சாப்பாடு சாப்பிட்ற பக்கம் அந்த மாதிரி மாறி மாறி வருதுங்க சார். இப்போ ஸ்கின் டாக்டர் பல் டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சதுக்கு பூச்சி பல்லு தான் பிரச்சனை அப்படின்னாங்க சார். சரி, அந்த பல்லு சரி பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க சார். ஸ்கின் டாக்டர்கிட்ட கொண்டா காமிச்சதுக்கு ஒன்றும் ஸ்கின்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். என்னன்னே இன்ன வரையும் தெரியலங்க சார். டாக்டருக்கு இன்னும் ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கேன் சார். எந்த ஊர்ல இருக்கிறீங்கம்மா? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலங்க சார். நீங்கள் இந்த கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் யாரையும் பார்த்தீங்களாம்மா? இல்லைங்க சார், நான் எல்லாருமே சொன்னாங்க இந்த கேன்சர் அதுவும் இருக்குமோ அப்படின்னு பயமுறுத்தினாங்க சார். பல் டாக்டரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கின் டாக்டரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ அலர்ஜி மாதிரி தான் இருக்குன்னு மாத்திரை கொடுக்குறாங்க சார். மாத்திரை போட்டு ஒரு வாரம் 2 வாரம் நல்லா இருக்கு சார். மறுபடியும் உள்ள ஏதோ இலையிற மாதிரியே இருக்குங்க சார். தாவா கண்ணம் இன்னெல்லாம் அரிப்பு எடுக்குது, அப்படியே தடிச்சிருதுங்க சார். இல்லைம்மா, நீங்கள் உங்கள் குறிப்புகளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு முறைக்கு சென்னைக்கு வந்துட்டு போங்க.
சரிங்க சார், கண்டிப்பாங்க சார். உங்களை நேரடியாக பரிசோதிக்காமல் இது சாதாரண புண்ணா அல்லது தவறான புண்ணான்னு சொல்ல முடியாதும்மா. அதனால் நீங்கள் நேரடியாக வாங்க. சரிங்க சார். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, எங்க பேரு ஃபாத்திமாங்க. ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கா தாங்க. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். வணக்கம் சார். எனக்கு 33 வயசு ஆகுதுங்க சார். சரி. ரொம்ப கோல்டா இருக்குங்க சார். சளியே நல்லாவே மாட்டேங்குது. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 3 மாசமா இருக்கு. இரும்பல் விடவே மாட்டேங்குதுங்க சார். இரும்பி உடம்பே வலியா இருக்கு. ரொம்ப பெயினா இருக்கு. டெய்லி ஹெட் பெயின் வந்துடுது. இருமல் 15 நாளைக்கு மேலே இருமல் இருந்தாலே மருத்துவரை அணுகி சோதிச்சுக்கிடணும். பாத்துட்டேங்க சார். 2-3 டாக்டர் பாத்துட்டோங்க சார். மருந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்டா நல்லா இருக்கு. மறுபடியும் விட்ட உடனே வந்துடுது. இல்ல உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கான்னு கண்டு பார்த்தாங்களா? இல்லைங்க சார், அதெல்லாம் பார்க்கல. இந்த டியூபை இப்போ 2 மாதத்துக்கு மேலே இருமல் தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் வேற செஸ்ட் சிடி ஸ்கேன் எடுத்தாங்களாம்மா? இல்லைங்க சார், அப்படியெல்லாம் பண்ணல. இல்லைம்மா, பரிசோதனை முறையாக நடக்காத மாதிரி தெரியுது. 2 மாதமாக இருமல் இருந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த பரிசோதனைகள்லாம் பண்ணணுமேம்மா. நீங்கள் வந்து ஒரு எதுவும் பண்ணல. அவங்க மெடிசன் தான் கொடுத்தாங்க. இரும்பலுக்கு சிறப்பு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். மறுபடியும் அது கேட்கல. மறுபடியும் வேற டாக்டர்கிட்ட போனேன், மறுபடியும் கொடுத்தாங்க. தொண்டை டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். அங்கேயும் அப்படிதான் மெடிசன் கொடுத்தாங்க. மறுபடியும் எனக்கு நல்லாவே இல்லை. இல்லை, யாரும் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லலையா? சொல்லலைங்க சார், எந்த டாக்டருமே சொல்லல. இல்லை, உங்களை அந்த மாதிரிலாம் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்கதா தெரியுது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? திருப்பூருங்க சார். திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு. கோயம்புத்தூரா? ஏம்மா? ஆமாங்க சார், கோவை திருப்பூருங்க சார். கோயம்புத்தூரில் நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க அம்மா. அப்படிங்களாங்க சார். ஆமாம், கோயம்புத்தூரில் ஆரோக்கிய மருத்துவமனை இருக்க, காட்டுங்கம்மா. அங்கே போய் காட்டலாங்களா? காட்டுங்க, உங்களுக்கு சரி பண்ணிடுவா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, ஷர்மினி காமி மேம். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? மதுரையிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எனக்காக தான் மேம். வெயிட் அதிகமாக இருக்கு, ஸ்டார்ட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க. கேட்கலாமா? உங்கள் வயது என்ன? 42 ஆகுது மேம். ஓகே, 42 வயது ஆகுது டாக்டர். உடல் பருமனத்துக்காக கேட்குறாங்க. உங்கள் உயரம் என்னம்மா? வணக்கம் சார், என் பேர் ஷர்மினி காமி சார். நான் மதுரையிலேருந்து பேசுறேன். எங்க வீட்டுக்காரருக்கு 45 வயசு ஆகுது சார். சரி. அவர் கொஞ்சம் உடல் உழைப்புல வெறும் வந்து சிஸ்டம் பாக்குறாரு. தோசைக்கு கூட ஜீனி கட்டுதான் சாப்பிடுறாரு சார். வெயிட்டா இருக்காரு சார். சிஸ்டம் ஒர்க் பார்க்குறாராம், உட்கார்ந்த மாதிரியே வேலை, உடல் பருமன் அதிகமாக இருக்குது. அதாம்மா, நாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ப நம்ம கலோரியை கொஞ்சம் செலவிடணும். ஆமாம் சார். அவர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்காருன்னா கட்டாயமாக ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் காலையில் நடக்கணும். சரிங்க சார். இட்லி, தோசை, சோறு இப்படியே சாப்பிடக்கூடாது. ஓகே. சாப்பிட்டா உடம்பு சளிஞ்சு போயிடும். சரிங்க சார். காலையில் ஒரு நாளைக்கு சுண்டல், சரிங்க சார். ஒரு நாளைக்கு கேப்ப ரொட்டி, ஒரு நாளைக்கு கோதுமை தோசை, ஒரு நாளைக்கு ரவை உப்புமா, அப்படி சாப்பிடணும். சரிங்க சார். அந்த 2 உணவுகளுக்கு இடையில ஜங்க் ஃபுட், நொறுக்கு பண்டங்கள் சாப்பிடக்கூடாது. போண்டா, வடை, பச்சி, சரிங்க சார். இப்படி படிய நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் 11 மணி 10 மணிக்கு ஏதாவது சாப்பிடக்கூடாது. அதை ஏதோ சாப்பிடணும்னு தோணும்போது பப்பாயா சாப்பிடலாம், கொய்யா சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். இதெல்லாம் வயிற்றை நிரப்புறதுக்கு பயன்படும். ஆனால் இது வந்து வெயிட் போடாது. ஆமாம், 5 பழங்கள் சாப்பிடவே கூடாது. வாழை, மா, பலா, சீத்தா, சப்போட்டா, இந்த 5 பழங்களுமே வெயிட் அதிகப்படுத்தும். நட்ஸு சாப்பிடக்கூடாது. நிறைய காய்கறி உணவுகள் சாப்பிடணும், மற்ற பழங்கள் சாப்பிடணும். படிப்படியாக வெயிட்டை குறைச்சிடலாம். வெரைட்டியா சாப்பிட சொல்றாங்கம்மா. இட்லி, தோசை இந்த மாதிரி அரிசி சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சுண்டல், கேப்ப ரொட்டி, அதுக்கப்புறமா அந்த மாதிரி மாத்தி மாத்தி சாப்பிட சொல்லியிருக்காங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க.
வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஓகே டாக்டர், நம்ம வந்து இப்போ இந்த இரைப்பை புற்றுநோய் பற்றி பேசும்போது சித்த மருத்துவத்தில் இதற்கான தீர்வு அப்படிங்கிறது இருக்கா டாக்டர்? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. அதாவது என்னென்னா, எங்களுக்கே முதல் ஸ்டேஜில் தான் அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சால் சரி, நாங்கள் வந்து மருத்துவம் செய்கிறதில்ல. ஏன்னா அந்த ஸ்டேஜில் சர்ஜிக்கல் அங்காலஜிஸ்டுடைய ரோல் தான் ரொம்ப முக்கியம். ஓ, அவங்க அதை அகற்றிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 5 ஆண்டுகள் நோயாளி உயிரோட வாழ முடியும். சரி, தெரியுதா? ஆனால் 2ஆம் நிலையை கலந்து வர்றவர்களுக்கு நாங்கள் சர்ஜரிக்கு போங்கன்னு சொல்கிறதில்ல. ஒன்று கார்டியாக் ஸ்பிங்டர் அல்லது பைலாரிக் ஸ்பிங்டரில் சரி, குரோத் இருக்குது, அடைப்பு ஏற்படுத்தலாங்க, ஆபத்து இருந்துச்சுன்னா சர்ஜரிக்கு போங்கன்னு சொல்லிடுவோம். சரி, இல்லாட்டி நாங்களே மருத்துவம் செய்கிறோம். தெரியுதா? நாங்களே மருத்துவம் செய்து அவங்கள ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் வாழ வைக்கிறோம். ஓ, தெரியுதா? புள்ளி விவரம் என்ன சொல்லுது? முதல் நிலையிலேயே கணிக்கப்பட்டவர்கள் 5 ஆண்டுகள் வாழ்கிறவர்கள் 75 விழுக்காடுன்னு சொல்லுது. சரி, பட் என்னுடைய 52 கால அனுபவத்தில் 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்கிறவர்கள் நான் பார்க்கவே இல்லை. அப்படியா? என்ன ஏன் சொல்கிறேன்னா, எங்கள்கிட்ட வந்துட்டு வேறு மருத்துவ முறைகளுக்கு புகனவர்களை கூட நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய நிலை என்னன்னு நாங்கள் அறிந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், செய்கிறோம். அந்த மதிப்பீடுகளின்படி 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் வாழ்வது கூட கஷ்டம். அதனால் அவங்க வந்து பெரும்பாலும் சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு உடல் துன்பத்தை குறைத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தை ஓட்டிக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் சுமதி மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? ராஜபாளையம் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது என்ன? எனக்கு 43 வயசு. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம், பல்லாண்டு வாழ்க, சொல்லுங்க. தேங்க்யூ சார். சார், எனக்கு சமீபமாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஏப்பமா வருது சார். சரி, அதான் சார் என்ன பிரச்சனை, மூச்சு லைட்டாக முட்டுற மாதிரி தோணுது. சரி, இது உங்கள் வயசு என்ன? 43 சார். சரி, உங்களுக்கு ரத்த கொதிப்பு எது இருந்ததா? இல்லை சார், அப்படி எதுவுமே இல்லை சார். அதெல்லாம் பார்த்துட்டாங்களா? இது அல்சர் பிரச்சனை தான் சார் இருந்துச்சு. இது அல்சருக்காக உங்களுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இப்போ இல்லை சார், முதல் டேப்லெட் சாப்பிட்டேன். சரி, இப்போ கிடையாது சார். சாப்பாட்டில் தான் புளிப்பு உரப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கணும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு ஏதாவது சேரல அப்படின்னா ஒரு மாதிரி தொண்டை எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் அப்படி இருக்கும். சரி. அவ்வளோதான் சார். இப்போ இப்போ உங்கள் உணவு முறையில் முதல்ல மாறுதலை கொண்டு வாங்க. சரி சார். பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. சரி சார். காரம் குறைந்த உணவை சாப்பிடுங்க. சரி சார். வறுத்த உணவுகளை தவிர்த்திடுங்க. சரி சார். மற்றபடி பயிர் வகைகள் ரொம்ப சேர்க்காதீங்க. பயிர் வகைகளா சார்? ஆமாம், ரொம்ப காய்கறி வகைகள் எது வேணாலும் நிறைய சேருங்க. சரி சார். கிழங்குகளை குறைச்சிருங்க. கிழங்குகளா சார்? ஆமாம். சரி சார். மருத்துவர் கொடுக்குற மருந்தை ஒழுங்காக சாப்பிடுங்க. சரி சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கேன், உங்க பேர் சொல்லுங்கம்மா. பாப்பாத்தீங்க. எந்த ஊர்ல இருந்துமா? திருப்பூர்ல இருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகங்க. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். அம்மா, டிவி வால்யூம் குறைச்சிருங்க, டிவி பார்க்காதீங்க. உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. வந்து யூரின் போனா கொஞ்சம் லைட்டா. யூரின் போனா எரிச்சல் இருக்கா? எரிச்சல் இல்லைங்க, பிளட் கலந்த மாதிரி வருது. ரத்தம் கலந்த மாதிரி வருது. உங்க வயது என்னம்மா? வயசு 70 இருக்குங்க. சரிம்மா, உங்க வயது என்ன? 70 ஆச்சுங்க. 70. ஏம்மா, 70 வயதில் யூரினில் ரத்தம் கலந்து போகுதுன்னு சொன்னால் நீங்கள் மருத்துவரை ஏன் பார்க்காம இருக்கிறீங்க? பார்த்தங்க. அவங்க வந்து இது டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. சரி. ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரி.
அப்புறம் பண்ணிட்டு இது கேன்சர் மாதிரி இருக்குதுங்க, நீங்க அந்த டாக்டர் பாருங்க அப்படின்னாங்க. சரி. அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு நான் வந்துட்டோம். ஒரு 1.5 வருஷம் உங்க மாதிரி சித்த டாக்டர் இருந்துட்டு இது என்ன கொழிஞ்சி இருக்குதல்ல, அதை வேற காய்ச்சி குடிங்க, அது அப்படியே நின்று வராது அப்படின்னாங்க. அப்புறம் அதைத்தான் இப்ப செஞ்சுட்டு வரணுங்க. இப்ப இந்த 3 மாசமா அப்புறமே அந்த ரத்தம் வருதுங்க. இல்லைம்மா, தொடர்ந்து ப்ளீடிங் ஆகுதுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். உங்கள் ஊரில் இருக்கிற நல்ல மருத்துவரை கலந்து ஆலோசிங்க. இல்லாட்டி சென்னைக்கு உங்களுடைய குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் மருத்துவம் அளிக்கிறோம். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து? மேடம் கேட்குதுமா? மேடம் கோபிலிருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகே. ஈரோடு மாவட்டம் கோபிங்க மேடம். எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைங்க மேடம். அது ரத்தோட்டம் ஏதோ ஓட மாட்டேங்குது மேடம். மூளைக்கு வர நரம்பு ஏதோ ரத்தோட்டம் ஓட மாட்டேங்குது மேடம். என்ன வயதாகுது சார்? என்னங்க மேடம்? வயது 65 வயது ஆகுதுங்க மேடம். சரி, தொடர்ந்து பேசலாம். சரிங்க மேடம். 65 வயதாகுது. ஆமாங்க மேடம். மாமியாருக்காக கேட்குறாங்க. மூளையில ரத்தம் வந்து சரியா சீரா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க மேடம். இல்லை, இப்போ அதுக்கு ஏற்கனவே மருந்துகள் கொடுத்துருப்பாங்களா? அது நான் முன்னேற்றம் இல்லையா? எனக்கு சார் ஆமாங்க சார், அது மருந்துல கட்ட சாப்பிட்றாங்க சார். எந்த ஊர்ல இருந்து? எனக்கு கிரிக்கெட் வருது, தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க மேடம் சார். அதான் உங்களுக்கு செரிப்ரல் இஸ்கீமியா இருக்கலாம், மூளைக்கு ரத்தம் சரியா போகாம இருக்கலாம். அதான் எந்திரிச்சு தலை வலிக்குது, கிரிக்கெட் வருது, அப்படியே மயக்கமாய் கீழே ஊந்துடுறாங்க சார். சரி, இப்போ நீங்கள் அவங்கள நேரடியாக நான் பரிசோதிக்காமல் எதுவும் சொல்ல முடியாது. முடிஞ்சால் நீங்கள் வந்து திரையில் எங்களுடைய எண் இருக்குது பாருங்கள், கைபேசி எண் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் அவங்களுக்கு மருத்துவம் அளிக்கிறோம். ஓகே. சித்தாலய ஹாஸ்பிட்டலோடைய ஃபோன் நம்பர் டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு சார். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு முறை அவங்கள நேரில் அழைச்சிட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன மருத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெசிந்தா ஃப்ரம் வில்லிவாக்கம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையன் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்த மாதிரி இருக்கான். இப்பதான் தெரியுது. ஓகே. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா அந்த காலேஜுக்கு போனதுல இருந்து என்ன பண்றான், வீட்டை விட்டு போயிடுறான். இதனால நாங்க சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் இதெல்லாம் பேசுனாங்க. ஒரு 2 மணி நேரம் பேசுறது, எல்லா சைக்காலஜி சைக்காட்டிஸ்ட் டாக்டரையும் பார்த்துட்டோம். அவங்க மாத்திரை கரெக்டா எடுத்துக்கணும்ன்றாங்க. இவன் ரெகுலரா எடுக்க மாட்டேன்றான், வீட்டை விட்டுலாம் போயிடுறான். அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லைம்மா, இந்த மாத்திரை வந்து தொடர்ச்சியாக எடுக்கலைன்னு சொன்னால் இது ரொம்ப சீரியஸாக போயிடும். ஆமாங்க சார், அவன் எடுக்க மாட்டேன்றான். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, வேற ஏதாவது சஜஷன் இருக்கான்னு கேட்கலான்னு தான். இல்லை, வேற என்ன மூலமா வேறு முழுங்க சைக்கேட்ரிக்கில் அஃபெக்ட் ஆகிருக்கவங்க முறையாக மாத்திரைகளை எடுக்கிறது மாதிரி கூட சேர்ந்த பெற்றோர்களும் உறவினர்களும் கவனிச்சுக்கிடணும். அதுதான் அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி. அது என்ன பண்றான்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, மாத்திரை எடுக்க முடியாது. இல்லை, அதுக்கு அவரோட கவுன்சிலிங் பண்ணி அவரை சரிப்படுத்தணும். அது சில பேர் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் மாத்திரை எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து சொல்ல வேண்டியவங்க மூலமாக சொல்லி அவங்கள பக்குவப்படுத்தி மாத்திரையை கொடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். சக்திவேல் மேடம். என்ன சார்? சக்திவேல், திருப்பூர்ல இருந்து. ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்கா சார்? உங்கள் வயது என்ன? வயது 49ங்க. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. தோள்பட்டை ரொம்ப வலிக்குதுங்க. சரி. ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர் அடிக்கடி இழுத்து பிடிச்சிக்குது. சரி. அது இசிஜி ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றும் தொந்தரவு இல்லை, ரத்த கட்டுங்கிறாங்க. ரொம்ப நாளாக இருக்குதுங்க அது. சரி, இப்போ சட்டை போட முடியல, சட்டை போடும்போது சிரமமாக இருக்கா? இல்லைங்க, இது ஆயில்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க, தடவைனா வலி நின்றுக்குது, மறுபடியும் ரிட்டர்ன் வருது. சரி. ஏற்கனவே எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தோம்ங்க, இடுப்பு கட்டை ஒரு லைட்டாக ஃப்ராக்சர் இருக்குது, டிஸ்க் கட்டை. வேற உங்களுக்கு
நீரிழிவு எதுவும் இருக்கா, சர்க்கரை நோய் எதுவும் இருக்கா? இல்லை, இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ECG, சர்க்கரை எல்லாம் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. சரி, அப்போது நீங்கள் வந்து கடையில் அமுக்குரா சூரணம்னு வாங்குங்க. சரிங்க சரிங்க. அரை தேக்கரண்டி காலையில், அரை தேக்கரண்டி இரவில் பாலில் கலக்கி குடிச்சிட்டு வாங்க. சரிங்க சரிங்க. மேலே மேலே வந்து வாதகேசரி தைலம்னு கடையில் கேட்டு வாங்குங்க. சரிங்க சரிங்க சரி. மேலே தோள்பட்டையில் பூசி சரிங்க. அரை மணி நேரம் கழித்து பொறுக்கிற சூட்டில் வெந்நி ஒட்டடம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். சரியாகலைன்னா என்னை வந்து பாருங்கள். சரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு திருப்பூர் மக்கள் தான் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க டாக்டர். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. இரைப்பை சார்ந்த கேள்விகள், இரைப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.